This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று பம்பர் ரிசல்ட்டை அடித்து தூக்கியிருக்கலாம் பாருங்கள். சூப்பரான ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம் இல்லைங்களா. நான் இது மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. 896 576 896 ரிசல்ட் இல்லைங்களா. நாம் ஆல் போர்டுக்கு 75 இதெல்லாம் கொடுத்தோங்க பாருங்கள். 75 முன்னாடி போயிடுச்சு இல்லைங்களா. அதே மாதிரி 896க்குங்க பாருங்கள் 846 இல்லைங்களா. அதாவது வேறு நம்பர் வந்திருந்தால் கூட பரவாயில்ல, பவர் தான். பி போர்டில் 4ஆம் நம்பர் தான் நான் வந்து நினச்சி வச்சு கொடுத்தேன் இல்லைங்களா. நேற்று அருமையாக அடித்து தூக்கியிருக்கலாம் இல்லைங்களா. பம்பருக்கு ஜஸ்ட் என்ன சொல்கிறது, பவரில் மிஸ் ஆகி போச்சு. எந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோன்னு பாருங்கள் ஓகேங்களா. இந்த மாதம் டியருக்கு வின்னிங் கொடுத்துட்டோம், கண்டிப்பாக என்ன இது கொடுப்போம், இதுக்குமே கொடுக்குறதுக்கு சான்ஸ் ஹையாகவே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம மாதம் தவறாமல் வின்னிங் கொடுத்துட்டு வந்துருக்கோம் கேரளாவுக்கு ஓகேங்களா. அது எப்போ வேணால் சூப்பரான நம்பர் உட்காரும். ஸோ இன்றைக்குமே சான்ஸ் நல்லாவே இருக்குது. நேற்று இந்த பம்பர் ரிசல்ட்டு பாருங்கள் 896 நேற்று ரிசல்ட்டு 46 எடுத்து கொடுத்தேன்ல, எப்படி எடுத்து கொடுத்தேன்னு பாருங்கள். நேற்று என்ன தான் லைனாக பார்த்தாலும் இல்லைங்களா, என்னோடய போர்ஷன் கால்குலேஷனில் 846 வந்ததுனால நான் எடுத்து ஃபஸ்ட் நம்பரை வச்சு கொடுத்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நம்பர் தான் பவரில் இருக்கும் இல்லைங்களா. நம்ம மிஸ் ஆச்சுன்னா இப்படி தாங்க மிஸ் ஆகும், ஜஸ்ட்டு மிஸ் தான். கொஞ்சம் நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா இல்லைங்களா, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணால் நம்ம நம்பரை அழகாக வின்னிங் எடுத்துடலாம் இல்லைங்களா. ஸோ நானுமே எடுத்து கொடுத்துருவேன் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்களுமே ஒரு சின்ன சின்ன உங்களோட எஃபோர்ட்டை போட்டிங்கன்னா பாருங்கள், நேற்றுலாம் அழகாக எடுத்து வச்சுருக்கலாம் இல்லையா. ஸோ பார்த்துக்கலாம் ஓகேவா, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஓகேவா. நேற்று டியர் பார்த்துருப்பீங்க எப்படி அருமையாக நம்பரெல்லாம் உட்காந்துச்சுன்னு இல்லைங்களா. ஆல் போர்டு சூப்பராக கொண்டு வந்துச்சு. நேற்று நைட்டில் 9ஆம் நம்பர் ஒரே நம்பர் தான் டியர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஓகே. ஆல் போர்டு டியருக்கு ஒரே நம்பர் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்குமே 1 மணி ஷோக்கு சூப்பரான நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் 1 மணி நம்பர் 1 மணி ஷோக்கு 3000 தான் வின்னிங் கொடுத்தோம் ஓகேங்களா. டெய்லியுமே 1 மணி ஷோ எப்படி ஹிட் ஆகுது உங்களுக்கு தெரியும். 1 மணி ஷோவும் நைட் 8 மணி ஷோ ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் எடுக்கணும் சரி, ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி ஓகே. டியர்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து ஈஸியாக சூப்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து போர்டை பார்த்துருவோம் சரியா. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பம்பர் ரிசல்ட்டை வச்சுருக்கேன். பம்பரை விட்டுட்டு தான் நம்ம நம்பர் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் கான்செப்ட் என்னை பொறுத்தளவுக்கு பம்பர் ரிசல்ட்டுமே அவன் வந்து எப்படி சொல்கிறது, ப்ராப்பராக எப்பவும் போல் தான் வச்சு எடுக்கிறான். ஸோ நான் வந்து எடுக்க போகிறது பம்பர் ரிசல்ட்டை வச்சு தான் எடுப்பேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து 846 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. 846 கொடுத்துருந்தோம். நீங்கள் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் வெட்டுக்கலாக பாருங்கள், ஏ போர்டு எடுத்து பாருங்களேன். அப்படியே நேற்று கூட பாருங்கள் அவன் எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கான்னு ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது ஏ போர்டில் 638 புரியுதுங்களா. 638 அப்படியே ரைட் டு லெஃப்ட் பாருங்கள் 648. அப்போது 836 846 நான் கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா கான்செப்ட்டு. நான் வந்து டெய்லி பேசிஸ் வச்சு தான் கொடுத்துருந்தேன் புரியுதுங்களா. 846 நம்ம கொடுத்துருந்தோங்க. இங்கே பாருங்கள் ஏ போர்டில் பாருங்கள் கீழே இருந்து மேலே பாருங்கள் 836 846 பவரில் போயிடுச்சு புரியுதுங்களா. ஸோ பம்பர் ரிசல்ட்டும் டெய்லி பேசிஸில் தான் இப்போ ஆடிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அதனால நம்ம பம்பர் ரிசல்ட்டை ஆட் பண்ணி தான் நம்ம போர்டை பார்க்க போகிறோம் சரிங்களா. நேற்று அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இந்த 63 தூக்கி என்ன பண்ணிட்டான், அப்படியே என்ன பண்ணிட்டான் பாருங்கள் 36 தூக்கி 46ங்கிறத பவரில் 96 கொண்டு வந்துட்டான். பட் ஏசி 86 அப்படியே வச்சுட்டான் புரியுதுங்களா. ஸோ அதனால் நம்ம இதை வந்து நாம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு போர்டு நம்ம பம்பர் ரிசல்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் அதுக்கு முன்னாடி முந்தநேத்தி 70 வந்துருந்துச்சு, 370 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அந்த 370 இங்கே பாருங்கள் நம்ம எடுத்த கான்செப்டில் எடுத்திருப்பான். ஏ போர்டில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கான்னு கொஞ்சம் கவனிங்க, கவனமாக கவனிக்கணும். ஸோ ஒரே நிமிஷம் கவனிங்க. இப்போ பாருங்கள் இப்போது ஏ போர்டு இங்கேருந்து பாக்ஸ் போடுறோம் பாருங்கள். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ நாள் இந்த மாதிரி கொண்டு வரான்னு பாருங்கள். அதனால தான் நம்ம எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைனா கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன பண்ணுவோம் சரியா. சின்ன பசங்க மாதிரி தான் நம்ம நம்பர் எடுப்போம் இல்லையா. இருந்தாலும் நமக்கு நம்பர் உட்காரும் பாருங்கள் 264 புரியுதுங்களா கான்செப்ட்டு. 2ஆம் நம்பருக்கு காமனாக வச்சுக்கலாம். 6ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வந்துருச்சு, ஒன்று கூட்டி கழித்து வரலை. அப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 4ஆம் நம்பர். அந்த 4ஆம் நம்பர் தான் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸில் வரணும். பாருங்கள் வந்துருச்சுங்களா. 4க்கு மைனஸ் பண்ணானுங்க 3, அப்போ 264 ஆப்போசிட்டில் 263 புரியுதுங்களா. அப்போ 3 நம்பர் வந்துச்சு பாருங்களா, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். 264 263 எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நாம் எடுக்கிற கான்செப்டில் தான் வந்திருக்கு புரியுதுங்களா. அதே மாதிரி பி போர்டு பாருங்கள். பி போர்டுக்கு என்ன வச்சுருக்கான், ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் பார்த்துட்டோம் எப்படி வந்துச்சுன்னு. பி போர்டுக்கு என்ன வந்து 370 இருக்கா, அந்த 370 பார்த்துருவோம் சரியா. இங்கே பாருங்கள் 370 பி போர்டில் இருக்குது சரிங்களா. அப்போது நீங்களே பாருங்கள், அப்போது ரிசல்ட் வந்தது 370 வந்துச்சுங்களா நமக்கு. அப்போது மேலே இங்கே தானே நமக்கு 687 தானே எடுத்து பார்த்துருப்போம். அப்படியே பாருங்கள் வெட்டிக்கெல்லாம் போடுறோம் பாருங்கள் பாக்ஸு 087 புரியுதுங்களா. அப்போது நீங்கள் கவனிங்க அந்த 687 ரிசல்ட் வந்துச்சு. அப்போ நம்ம பி போர்டுக்கு நம்பர் எடுக்கணும். அப்போ மேலே சைபர் கொண்டு போயிட்டான். 6க்கு ஒன்று கழித்து வச்சு 5ங்க, அந்த 5ஐயும் பவராக கொண்டு போயிட்டான் புரியுதுங்களா.
6க்கு ஒன்று மைனஸ் பண்ணி 5 பவராக வந்திருக்கு. அப்போ 8ஆம் நம்பருமே வந்திருக்கு, உனக்கு கழிச்சு வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ்க்கு 7ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ 687. இந்த 0 கன்சிடர் பண்ணால் 587. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எப்படி வச்சுக்கா புரியுதுங்களா? அப்போ நம்ம எடுக்கிற கான்செப்ட் படி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வரதுக்கு நம்ம எடுக்கிற கான்செப்ட்டு என்ன விஷயம் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நம்பரை பார்க்குறது. ஒரு சில நாள் நம்ம கான்செப்ட்டில் 3 நம்பருமே ஒன்று வச்சுருவோம், அப்படியே ஒன்று வச்சுருவோம். புரியுதுங்களா? இப்போ பார்த்து 2 நம்பர் கொண்டு வந்து நம்ம எடுக்கிற கான்செப்டே கொண்டு வச்சுட்டான். ஸோ ஈஸியாக இருக்கும்போது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு போய் சார்ட்டில் லைனை தேடிட்டு இருக்கணும் இல்லைங்களா? நான் வந்து உங்களுக்கு தேடி எடுத்து கொடுத்துருவேன், பட் நீங்கள் ஈஸியாகவே இதை பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வரும் அப்படின்னு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. உங்களுக்கு பாக்ஸ் போட்டால் உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், பம்பர் ரிசல்ட்டோட சேர்த்து எடுப்போங்க, சான்ஸ் ஐயா இருக்குது கிளிக் ஆகிறதுக்கு. அப்போது பாருங்கள், இப்போ நான் சி போர்டில் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்டா? அப்போ என்ன வச்சுருக்கேன்? 200, அதாவது 2 கட் பண்ணுவோமா? யூஷுவல் கட் பண்ணலாமா? கட் பண்ணிக்கலாம். அப்போது கட் பண்ணிட்டா இந்த 0வை காமனாக வச்சுக்கலாம். மேலே இருந்து கீழே 270ன்னு நம்பர் வருதுங்க. ஓகேங்களா? அப்போ 0 இருக்குது, அந்த 7ஆம் நம்பருக்கு 1 கழித்து 6ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்படி 1 கூட்டி கழித்து முன்ன பண்ண வந்துச்சுன்னா பேலன்ஸுக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போது 072ன்னு மேலே பார்த்தா 062ன்னு கீழே வரும் இல்லைங்களா? அப்போ 260 மேலேருந்து கீழே வாங்க, 270 260 270 கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த விதமாக கை வச்சோன்னா 2ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் ஹையாக இருக்குது. இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பாருங்களேன். அப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அதையும் கவனமாக கவனிங்க. இப்போது ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன், ஓகேவா? அப்போது இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ இந்த பாக்ஸில் என்னங்க இருக்குது பாருங்கள், 370ன்னு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 370ன்னு இருக்குது. அப்போ 0 காமனாக வச்சுக்கலாம். பாருங்கள், 0 காமனாக வச்சுக்கலாம். இந்த 7ஆம் நம்பருக்கு 1 கழித்து 6ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போ 370ங்கிறது அப்போ சி போர்டில் மேலேருந்து கீழே 2ஆம் நம்பர் பார்த்தோமா ஒரு கான்செப்டில். இப்போ 3ஆம் நம்பர் வைக்கிறேங்க, சரிங்களா? பாருங்கள், 3ஆம் நம்பர் வைக்கிறேன். அப்புறம் 073ன்னு நமக்கு நம்பர் போச்சுன்னா 063 வைக்கலாமா? அப்போ 370 360. அப்போ 3ஆம் நம்பர் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குங்க. சி போர்டில் நம்ம தர நம்பர் 2ஆம் நம்பர் இல்லை 3ஆம் நம்பர் தாங்க வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கான்செப்ட்லேயே வருதான்னு பாருங்கள். அடுத்தது நான் பி போர்டு பார்ப்போம், சரிங்களா? பி போர்ட்லேயுமே நம்ம வந்து 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். 2 நம்பர் தான் எடுத்து தர போகிறோம். 2 நம்பரில் ஏபிபிசிஎஸ்சி மாற்றி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் போட்டாச்சு இல்லைங்களா? அப்போது நாம் ஆஸ் யூஷுவல் எப்படி எடுப்போம்? அதாவது 2 கட் பண்ணிக்கிட்டு சென்ட்ரல் நம்பரை, ஓகேவா, இந்த 7ஆம் நம்பர் ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தோன்னா 780ன்னு மேலே போகுது. அப்போ அந்த 7ஆம் நம்பருக்கு ஒன்று முன்ன பின்ன பாருங்கள் 8 9ன்னு வந்திருக்கு. ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்திருக்கு. அப்படி ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்தால் அந்த பேலன்ஸ்க்கு 0 என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்படி பார்க்கும்போது கவனிங்க, அப்போ 780 அப்படின்னு நமக்கு முடிக்கும்போது பாருங்கள், 780 என்ன பண்ணுவான்? 790. உங்களுக்கு புரியுதில்ல நான் சொல்கிறது? இங்கே பார்த்தோம்ல, கவனிங்க, இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? அங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன பார்த்தோம் பாருங்கள், என்னங்க பார்த்தோம்? 264 இல்லைங்களா? 264 263. புரியுதுங்களா? அப்போ 780 790. அப்போ ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸில் இல்லை வரப்போ, ஒன்று கூட்டி கழிச்சு வரப்போ பேலன்ஸ்க்கு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போது இங்கே 2ஆம் நம்பர் இருக்குது, 6க்கு 6 வச்சுட்டான், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டான். வச்சதுனால நம்ம ஒன்று மைனஸ் பண்ணி இங்கே வச்சோம் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான்? 7ஆம் நம்பருக்கு மேலேயும் கீழேயும் ஆல்ரெடி ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்திருக்கு. ஒன்று கூட்டி கழிச்சு வந்ததுனால 0 ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோம். அப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம இதையும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்புறம் 0, அதாவது இப்போ நமக்கு பார்த்த நம்பர் என்னங்க? 0 பி போர்டில் பார்த்துருக்கோம். 780ன்னு வர்றப்போ 790ன்னு கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குங்க பி போர்ட்லேயும். பி போர்டில் 0 பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். மறுபடியும் ஹரிசாண்டலில் ஒரு பாக்ஸ் போடுறேன், ஓகேவா? ஹரிசாண்டல் பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இப்போது இங்கே 896 வச்சுருக்கோம், புரியுதுங்களா? நம்ம அங்கே பார்த்தோம்ல 687க்கு பார்த்தோம்ல 587 இல்லைங்களா? அதே மாதிரி கான்செப்டில் தான் வச்சுருக்கேன். அப்போ 896 அப்படின்னு இங்கே வச்சுருக்கோம். அப்போது 896 அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே 7ஆம் நம்பர் வந்திருக்கு. இந்த 8ஆம் நம்பருக்கு 1 மைனஸ் பண்ணி 7ஆம் நம்பர் வந்திருக்கு. இந்த 9ஆம் நம்பருக்கு காமனாக வச்சுக்கிட்டா இந்த 6ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும், புரியுதுங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 896 796ன்னு கொண்டு வந்து முடிக்கலாங்க, புரியுதுங்களா? 896ன்னு ஹரிசாண்டலில் போகுது இல்லைங்களா?
வெர்டிக்கலில் 796ன்னு கொண்டு வந்து முடிக்கலாம். அப்போ பி போர்டில் பார்த்த நம்பர் 06, சி போர்டில் பார்த்த நம்பர் 2, 3. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இது கூட 4 நம்பர் சேர்ந்து வரலாங்க. புரியுதுங்களா? 4, 9 சேர்ந்து வரலாம். அப்போ நம்ம பார்த்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்களா, அப்போ எப்படி வரலான்னா 02 இல்லைங்களா, 63, 62 இல்லைங்களா, அந்த மாதிரி 26 நோட் பண்ணிக்கோங்க. 64, 46. இன்னும் ஒரே ஒரு நம்பர் சொல்கிறேன், 14 இல்லைங்களா, 41. இந்த மாதிரி நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் என்ன தான் நம்ம லைனை பார்த்தாலும் இதை வந்து என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் நேற்றே பார்த்துருப்பீங்க. பம்பர் ரிசல்ட்டு எடுக்கவே முடியாது, உங்களுக்கே தெரியும். அப்போ கூட நான் என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் வச்சு 846 90% ரிசல்ட்டை கொடுத்தேன் இல்லைங்களா. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போச்சு. நான் கம்பேர் பண்ணி குவாலிட்டியான நம்பர்ஸ் மட்டும்தான் நான் மெம்பர்ஷிப்புக்கு தருவேன், உங்களுக்கே தெரியும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. 191 ஒரு ரிசல்ட் வந்துச்சுங்க நமக்கு. 191 வந்த அன்னைக்கு நாம் இந்த ஏபிபிசி கொடுத்த நம்பர் என்ன தெரியுங்களா, 19 கொடுத்துருந்தேன், 91 கொடுத்துருந்தேன், 11 கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா? 19 ஏபி பாஸு, 91 பிசி பாஸு, 11 ஏசி பாஸு, 3மே ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? அது 3மே நம்ம மெம்பர்ஷிப்புக்கு குறிச்சும் கொடுத்துருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ மாஸ் வின்னிங் அந்த அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் எடுத்து கொடுக்குறோம். உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி நான் எடுத்து தரணும், முக்கியமான நம்பர் எடுத்து தரணும்னு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நம்பர்ஸ் உங்களுக்கு வராது, ஒரு 4 நம்பர் தான் கொடுப்பேன் அதிகபட்சம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3 நம்பர் அப்படி தான் உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு பவரில் தான் போகுதுங்க. 99% ரிசல்ட் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துறேன். இதுலேயுமே நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான நம்பர் வேணும், முக்கியமான ப்ரிடிக்ஷன் வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1:30 மணி to 2 மணி கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்லை வீடியோவோ நான் போட்டு விட்டுருவேன் சரிங்களா. அதே மாதிரி போர்டு அப்படி தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சிங்கிள் போர்டு ஆல் போர்டு வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில். அதே மாதிரி டியர் சொல்லவே வேணாம், நமக்கு சூப்பராக ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. 2 நாளைக்கு மட்டும் தான் 3 நாளைக்கு மட்டும் தான் வின்னிங் கொடுத்தோம். ஸோ எகைன் நான் சொல்கிறேன், இந்த மாதம் நிறைய வின்னிங் எடுத்து தரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமான நம்பர் ஏபிபிசி எல்லாம் ஒரு 3 நம்பர் 4 நம்பர் எடுத்து கொடுப்பேன். ஏபி தனியாக பிசி தனியாக ஒரு நம்பர் எடுத்து தனியாக பிரித்து கொடுத்துருவேன். வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.